இந்த அந்து போன செருப்பு, அழுகி போன முட்டை, தேஞ்சு போன லாட துண்டு, காஞ்சு போன ரொட்டி துண்டுன்னு எதிர்க்கட்சி இருக்கான். அவன் இத்தனையும் சமாளிச்சு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினோடு இருக்கிற கட்சிகள் 21 கட்சிகள் இருக்கு. இதுவரை ஒருத்தர் கூட நம்ம விட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு கட்டுக்கோப்பா கட்சி நடத்துறார். அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின். எத்தனை பேர் எத்தனை கூட்டணி சேர்த்து வந்தாலும் இந்த கூட்டணியை வெல்ல முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு நல்ல கூட்டணியை கைவசம் வைத்திருக்கிற தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின். சரி, அதிமுக இப்படி இருக்கு, அதிமுக இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் தவிக்கிறார், யாரோடையாவது சேர்ந்தாவது நம்ம வந்துட முடியுமா அப்படின்னு பாக்குறாரு. இப்ப என்னமோ நேத்து போய் மோடியை பார்த்துட்டு வந்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், இந்த 21 கட்சி கூட்டணி இருக்க, இந்த 21 கட்சி கூட்டணியை வெல்லுகின்ற சக்தி மோடி அல்ல, எடப்பாடி அல்ல, எத்தனை பேர் சேர்ந்தாலும் நம்முடைய தானே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதற்கு உத்தரவாதம். ஆக இன்னைக்கு மோடி கூட சேர்ந்தா இவர் கூட்டணி ஒலையும், ஆனா எங்க கூட்டணி வலுப்பெறும். வருகின்ற 2026 அவர்தான் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் ஆவார். அதை தடுக்கின்ற சக்தி எந்த கொம்பனுக்கும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பொதுவா திமுக கழகத்தினுடைய தானை தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் என்பது ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தந்த நல்ல மனிதன் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் பிறந்த நாள் விழா. அவர் 7/5/2021 பதவி ஏற்றார். கிட்டத்தட்ட அவர் 3 வருடம் 12 கிட்டத்தட்ட 11 மாதம் ஆச்சு. 4வது வருஷம் முடிஞ்சு போகுது. நல்ல நிர்வாகம், இன்னும் ஓராண்டுக்கு மேல் ஆட்சி இருக்கிறது என்றாலும் தளபதியார் ஆட்சிக்கு நல்ல பேர். இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 முதல்வர், சூப்பர் முதல்வர் யாருன்னு கேட்டா நம்ம தளபதி முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பெரிய பெருமைக்கத்தக்க அளவுக்கு, மக்கள் வியக்கத்தக்க அளவுக்கு ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக நம்முடைய ஐயா வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய மாநிலங்களில் மிகவும் பிரபலமான முதல்வர் யார் என்று கேட்டால் நம்ம ஐயா தளபதி தான். ஒரு பத்திரிகைக்காரர் எழுதியிருந்தான், மு.க. ஸ்டாலின் மோஸ்ட் பாப்புலர் அண்ட் சிஎம் இன் ஹோம் ஸ்டேட் என்று எழுதியிருக்கான். பாப்புலர் ரீடர் எழுதியிருக்கான். இன்னொருத்தர் எழுதியிருக்கான், ஆளுமை திறன் கொண்ட முதலமைச்சர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். அதோடு மட்டுமில்ல, மக்களை கவர்ந்த தலைவர், மக்களை ஈர்த்த தலைவர். இஸ் எ கரிஸ்மாட்டிக் அண்ட் பர்சனாலிட்டி லீடர் அண்ட் மாஸ்டர் லீடர் என்று சொல்லி பத்திரிகையாளர் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. தன் உழைப்பால் உயர்ந்தவர் நம்முடைய ஐயா கலைஞர் அவர்கள், தலைவர் அவர்கள். கழகத்தில் 36 ஆண்டு காலம் தலைவர், செயலாளர், கண்ணியமிக்க சொற்பொருளாளர், 7 முறை எம்எல்ஏ, 2 முறை மேயர், உள்துறை அமைச்சர், துணை முதல்வர், இன்று முதல்வர் என்று சொல்லி பல்வேறு பதவிகளில் இருந்து படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு நமக்கு முதலமைச்சராக இருக்கிறார்கள். வள்ளுவன் சொன்னான், தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இவை 3 நீங்கா நிலம் ஆழ்பவனுக்குன்னு சொன்னான். தூங்காம பணி செய்யணும்னு சொன்னான் வள்ளுவன். அந்த வள்ளுவனின் வேண்டுகோளுக்கேற்ப, அந்த வள்ளுவனின் ஒப்புதலுக்கொப்ப நம்முடைய மதிப்புமிக்க தலைவர், நீங்கா நிலம் ஆழ்பவர் நம்முடைய தளபதி தூங்குவதற்கு கூட நேரம் இல்லாமல் உழைக்கிறார். வருஷம் 365 நாளும் உழைக்கிறார். அவருக்கு விடுமுறை நாட்களே தெரியாது. ஒரு பக்கம் அரசாங்கம், அமைச்சர்கள், இன்னொரு பக்கம் அதிகாரிகள், இன்னொரு பக்கம் கழகம், தொண்டர்கள், நிர்வாகிகள். இது போக இந்த அந்து போன செருப்பு, அழுகி போன முட்டை, இந்த மாதிரி அந்து போன செரு, அதுபோல் அந்த தேஞ்சு போன லாட துண்டு, காஞ்சு போன ரொட்டி துண்டுன்னு எதிர்க்கட்சி இருக்கான். அவன் இத்தனையும் சமாளித்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற தலைவர் நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு என்ன ராசினா, தொட்டதெல்லாம் தொடங்கும். நான் சொல்றது 2019 அவர் தொடர் வெற்றி நாயகனாக வலம் வந்தவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். 2019 நாம எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி அதிமுக. அப்போ நாடாளுமன்ற தேர்தல் வருது. நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறுகின்ற சூழலை உருவாக்கி தந்தவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். 2019 சட்டமன்ற இடைத்தேர்தல், அதில் நம்ம தான் வெற்றி பெற்றோம். 2019 9 மாவட்ட ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல், அதில் நம்ம தான் ஜெயித்தோம். 2021 உள்ளாட்சி தேர்தல், அதில் நம்ம தான் ஜெயிக்கிறோம். 2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், அதிலையும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நாம தான் ஜெயிக்கிறோம். 23 ஈரோடு இடைத்தேர்தல் நம்ம தான் வெற்றி பெறுறோம். 24 நாடாளுமன்ற தேர்தல் மீண்டும் 40க்கு 40 நாம தான் வெற்றி பெறுறோம்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நம்ம தான் ஜெயிக்கிறோம். அதோடு மட்டுமல்ல நண்பர்களே, நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் அதுலேயும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஆக இப்படி 40க்கு 40 தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் வருகின்ற 2026 அவர்தான் இந்த நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் ஆவார். அதை தடுக்கின்ற சக்தி எந்த கொம்பனுக்கும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அவர் 2024 40க்கு 40 ஜெயிச்சோம் இல்லை. இந்த 40க்கு 40 ஜெயிச்சதுல எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதி? 234 தொகுதி. இந்த 234 தொகுதியில் திமுக எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறது? 221 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்கிறது. ஒரு கணக்கு போட்டு சொல்றான். 221 தொகுதி திமுக வெற்றி பெற்று இருக்கிறது. அதிமுக 8 தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறது. பாமக 3 தொகுதியில் ஜெயிச்சிருக்கு. தேமுதிக 2 தொகுதி ஜெயிச்சிருக்கு. நாம 221 தொகுதி ஜெயிச்சோம், அவங்க 13 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. ஆக அந்த அளவுக்கு இந்த மக்கள் மன்றத்தில் மக்கள் மனதில் நீக்கமற நிறைந்து நிற்கின்ற நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி நடத்துவதில் வல்லவர், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அரசியலில் சாணக்கியத்தனமும் வேண்டும். அந்த சாணக்கியத்தனம் என்னவென்று கேட்டால், நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினோடு இருக்கிற கட்சிகள் 21 கட்சிகள் இருக்கு. இந்த 21 கட்சிகளில் கடைசியில் அம்மாசி தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அம்மாசி தேவர் வரை இதுவரை ஒருத்தர் கூட நம்ம விட்டு பிரிஞ்சு போகாத அளவுக்கு கட்டுக்கோப்பா கட்சி நடத்துகிறார். அதுதான் தளபதி மு.க. ஸ்டாலின். ஒரு காங்கிரஸ் கட்சி, ஒரு திராவிடர் கழகம், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தை கட்சி, மக்கள் நீதி மையம், மனிதநேய மக்கள் கட்சி, கோமா தேசிய கட்சி, தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சி, அதுபோல மூவேந்திர முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி, மக்கள் கழகம், மக்கள் விடுதலை கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, முக்குலத்தோர் புலிப்படை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, தமிழ் மாநில தேசிய லீக், ஃபார்வர்ட் பிளாக் அம்மாசி தேவர் வரை கிட்டத்தட்ட 21 கட்சிகளை இன்றைக்கு தன் கைப்படியில் வைத்துக் கொண்டு கட்சி நடத்துகின்ற ஒரு மாபெரும் சாணக்கிய தலைவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த இவங்கிட்ட தான் ஓட்டே இருக்கு. இவங்க தான் வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. எத்தனை பேர் எத்தனை கூட்டணி சேர்த்து வந்தாலும் இந்த கூட்டணியை வெல்ல முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு நல்ல கூட்டணியை கைவசம் வைத்திருக்கிற தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின். சரி, அதிமுக இப்படி இருக்கு, அதிமுக இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அவர் தவிக்கிறார், யாரோடையாவது சேர்ந்தாவது நம்ம வந்துட முடியுமா அப்படின்னு பார்க்கிறார். அவர் ஒருத்தரையும் போக மாட்டேனாரு. பிறகு அந்த பிள்ளைகிட்ட நான் அந்த மோடிட்ட நான் போக மாட்டேன்னு சொன்னார். இப்போ என்னமோ நேற்று போய் மோடியை பார்த்துட்டு வந்திருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இந்த 21 கட்சி கூட்டணி இருக்க, இந்த 21 கட்சி கூட்டணியை வெல்லுகின்ற சக்தி மோடி அல்ல, எடப்பாடி அல்ல, எத்தனை பேர் சேர்ந்தாலும் நம்முடைய தானே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதற்கு உத்தரவாதம் நம்ம கூட்டணி சின்சியரா உழைக்கிறவங்க. ஆனால் அந்த கட்சி அப்படி இல்லை. அதிமுக, இந்திய குடியரசு கட்சி, அது ஒரு பக்கம் இருக்கு. தேமுதிக, புதிய தமிழகம், புரட்சி பாரதம், எஸ்டிபிஐ, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் பிரிவு, தமிழ்நாடு முஸ்லீம் லீக், இந்திய தேசிய லீக், உழவர் உழைப்பாளர் கட்சி, அதுபோல கொங்கு மக்கள் கட்சி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி, இத்தனை கட்சி வச்சிருக்காங்க. இவர் மோடி அங்க போய் சேர்ந்தார்னா எஸ்டிபிஐ கூட இருக்குமா? இருக்காது. தமிழ்நாடு முஸ்லீம் இருக்குமா? இருக்காது. இந்திய தேசிய லீக் இருக்குமா? இருக்காது. ஆக இன்னைக்கு மோடி கூட சேர்ந்தா இவர் கூட்டணி ஒலையும். ஆனா எங்க கூட்டணி வலுப்பெறும். எங்க கூட்டணி இன்னும் சில கட்சிகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே 52% வாக்குகளை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற நாம் அடுத்து வருகின்ற தேர்தலிலும் 53-54% வாக்குகளை பெறுகின்ற ஒரு நல்ல கூட்டணி நம் கைவசம் இருக்கு. அதனால தைரியமா எதுக்கு இருக்குன்னு சொன்னா உங்களெல்லாம் நம்பித்தான். பிஜேபியில் எத்தனை இருக்கு? பிஜேபியிலும் கட்சி இருக்கு. தமாக, ஐஜேகே, ஓபிஎஸ்சி, டிடிவி, அமமுக, ஜான் பாண்டியன், தேவநாதன், ஏசி சண்முகம், இவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களும் ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், 2 கூட்டணி சேர்ந்தா, இவங்க 2 பேரும் சேர்ந்த என்ன ஆகும்? 2 பேர் சேர்ந்தாலும் நம்ம தான் ஜெயிக்கிறோம். ஏன்னா இந்த கூட்டணி தான் வலுவான கூட்டணி. அதுக்கு காரணம் நம் தன்னேரில்லா தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு ஏழை எளிய மக்களின் இதயத்தில் நீங்காமல் இடம்பெறுகின்ற அற்புதமான சாதனை சரித்திரம் படைத்த தலைவர் நம்முடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். வேற ஒன்றும் இல்லை. எனக்கு முன்னாடி பேசுனவங்க சொன்னாங்க, இலவசமாக பேருந்து விட்டோம்னு சொன்னாங்க. இலவசமாக பேருந்து விட்டுருக்கோம்.
அதில் யார் ஐயரையங்க சாட்சி சர்மாவா போய் பயணம் பண்ணுறாங்க. அந்த பயணத்தில் பயணம் பண்ணுறது யார்? அந்த பஸ்ஸில் பாவம் சார், அன்றாட கூலிகள், கூலி வேலைக்கு போகிறவங்க. 10 ஆள் வேலையை ஒத்தாள் செய்வாளே சித்தாள், அவள் போய் வருவா சார். ஊருக்கு போய் பாத்திமணி ஊசிமணி விற்கிறாளே, அவள் போய் அந்த வேலையை செய்ய அந்த பஸ்ஸில் போகிறா சார். அட 4 வீட்டுக்கு போய் 10 பாத்திரம் தேய்க்கிறா பார், அந்த சகோதரி போயிட்டு வரா சார். ஏழை எளிய மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்த அற்புதமான திட்டம் தான் அந்த இலவச பயணம் திட்டம். இதில் அந்த மக்களுக்கு நம் தளபதி மேலே ஒரு நல்ல பாசம் வந்திருக்கு. இதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வந்தவர், காலை உணவு திட்டம் கொண்டு வந்தவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். புதுமை பெண் திட்டம், இப்படி எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு. காரணம் அவர் தாய் குலத்தை மதிக்கிறவர். தாயார்களை தாய் நமக்கு தெய்வத்துக்கு சமம்னு சொல்றவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். உங்களுக்கு தெரியும், அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிருந்தேன். நீங்கள் கடை வீதியில் இதில் நடந்து போகிறீங்க, நடந்து போகும்போது எதிர்பாராமல் உங்கள் கால் எத்திருச்சுன்னா என்ன சொல்லி அழுவீங்க? என்ன சொல்லி சத்தம் கொடுப்பீங்க? அம்மா அப்படின்னா சொல்வீங்க. அட வீட்டுக்குள்ளே வேகமாக போகிறீங்க, நெத்தியில் நிலை தட்டிடுது, என்ன சொல்லி சத்தம் கொடுப்பீங்க? அம்மா அப்படின்னா சொல்வீங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் சங்கடம் வருமோ அப்பெல்லாம் அம்மானு சொல்கிறேன். அதுக்கு என்ன காரணம்? அம்மா தான் எல்லாம் அப்படிங்கிறத அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ஒத்துக்கிட்ட உண்டு. அதனால தான் இந்த தாய்க்குறத்துக்கான சாதனைகள் நிறைய செஞ்சிருக்கார் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின். உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். பட்டினத்தார் கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டினத்தார்னா சும்மா சாதாரணமானவர் இல்லை. காவிரிப்பம்பட்டின வீதிகளில் செல்வ செருக்குள்ள குடும்பத்தில் பிறந்தவர் தான் பட்டினத்தடிகள். அந்த பட்டினத்தடிகளுக்கு சிவகலை என்ற குணவதியை திருமணம் முடித்து 2 பேரும் இல்லற வாழ்க்கையை இனிதே நடத்தி சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. குழந்தை பாய்க்கு மட்டும் கிடைக்கல. அவருக்கு 12 கப்பல் இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, பொண்ணு இருக்கு, மணி இருக்கு, எல்லாம் இருக்கு. குழந்தை பாக்கியம் கிடைக்கல. ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டு கட்டிலில் படுத்துறங்கினார் பட்டினத்தார். அந்த நேரம் சிவபெருமான் இவர் கனவில் தோன்றி, என்ன மிஸ்டர் பட்டினத்தார், ஏன் ஒரு மாதிரி ஆக்கிங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார். வேற ஒன்றும் இல்லை சாமி, எனக்கு எல்லா செல்வமும் இருக்கு, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் பட்டினத்தாரை பார்த்து சிவன் சொன்னாரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்காகவே பூஜை செய்தே இறைப்பணி செய்தே சொத்தெல்லாம் இழந்த சிவசர்ம சுசிலை தம்பதிகள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான். அவனை கொண்டு வந்து திருவிடைமருதூர் பக்கத்தில் விட்டுட்டு போயிடுவான், நீ அவனை எடுத்துக்கொண்டு வந்து ஆளாக்குன்னு சொல்லிட்டு கனவுல சொல்றார். இவர் பட்டினத்தார் நேரம் அங்கே போறார். திருவிடைமருதூர் பக்கத்தில் அந்த புளிய மரத்தின் அடியில், அந்த வில்வ மரத்தின் அடியில் அந்த பையன் இருக்கான். அவனை தூக்கிட்டு கொண்டு வந்து சந்தோஷமா மருதப்புரான் பெயர் வைத்து வளர்க்கிறார். பையனுக்கு மருதப்புரானுக்கு 18 வயசு வந்துருச்சு. அப்பா எனக்கு வயசு 18 வந்துருச்சுப்பா, உங்களை போல நானும் வியாபாரத்துக்கு போகணும்னு சொல்கிறான். என்னடா வியாபாரம் பண்ணுவோம் உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். இல்லைப்பா நீங்கள் எனக்கு வியாபாரம் போவேன், வியாபாரத்துக்கு நான் போகிறேன், எனக்கு பொண்ணு மணி அள்ளி கொடுங்கன்னா பொண்ணு மணி அள்ளி கை நிறைய கொடுத்து வியாபாரத்துக்கு போயிட்டு வாடான்னு அனுப்பி வச்சார் ஒரு தகப்பனார். 20 நாள் கழித்து வந்தாங்க. வந்தவொன்னு பார்த்தா நம்ம பையன் என்னெல்லாம் வியாபாரம் பண்ணியிருக்கானோ பார்க்கறதுக்காக நேர கப்பலுக்கு போனார். அங்கே மூடையாக இருந்தது. ஒரு மூடையை பிரித்து பார்த்தார், ஒரு மூடையில் தவிடாக இருந்தது. இன்னொரு மூடையை பிரித்து பார்த்தார், வரட்டியாக இருந்தது. இன்னொரு மூடையை பிரித்து பார்த்தார், உமியாக இருந்தது. ஐயோ என் சொத்து சுகம் பொண்ணு பொருள் எல்லாம் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஓடோடி வந்தான். ஓடோடி வந்து எங்கம்மா பையன் தேடி வந்தான். அவங்க வீட்டுக்காரிட்ட கேட்டான், எங்கம்மா பையன் அப்படின்னு கேட்டான். அவங்க வீட்டுக்காரம்மா சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்லைங்க, அப்பா எங்கன்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னோன்னு ஒரு பொட்டியை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி, எங்கம்மா அந்த பொட்டின்னு அந்த பொட்டியை வாங்கி பார்த்தா அந்த பொட்டிக்குள்ள காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே என்று எழுதிய ஒரு நறுக்கையும் உள்ள வச்சுட்டு அவன் போயிட்டான். பார்த்தா இதுவும் அவன் செயல்தான், இந்த சிவன் செயல்தான், வேறு எவன் செயலாக இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு, இனி இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்லிட்டு, அன்புமிக்க பெரியவர்களே, பட்டினத்தார் என்ன பண்ணார் சொன்னா, வீடு இருக்க, தாய் இருக்க, வேண்டு மனை யாடு இருக்க, பீடு இருக்க, ஊனி இருக்க, பிள்ளைகளும் தாம் இருக்க, மாடு இருக்க, கன்று இருக்க, வைத்த பொருள் இருக்க, கூடி இருக்க, இவன் போன கோலம் என்ன கோலம்னு சொல்லி எந்த காவிரிப்பம்பட்டின் வீதிகளில் பல்லக்கில பவனி போய் பழக்கப்பட்ட அந்த பட்டினத்தட்டிகள் வேட்டி சட்டையெல்லாம் அவுத்து போட்டு கோமணத்தை கட்டி ஆண்டியா சன்னியாசியா பண்ணாரமா பரதேசியா போறான். பெத்த தாய் கேட்டா, இட என்னையும் மாடா விட்டுட்டு போறேன்னு கேட்டான். ஆமாம்மா உன்னையும் விட்டுட்டு தான் நான் போறேன்னு சொன்னான். அடா நான் என்னடா செய்வேன்னா, இல்லை நான் உன்னை விட்டுட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு 6 மாதம் கழிச்சு இவன் ஆண்டியா சன்னியாசா பண்டாரமா பிச்சை எடுத்துட்டு அலையிறான் பட்டினத்தார். ஒரு பெரியவர் வந்து சொன்னார், பட்டினத்தார உனக்கு விவரம் தெரியுமான்னு. என்னன்னு கேட்டார். உங்க தாயார் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னான். இவன் துறவியா போயிட்டான். வீடு வேண்டாம், மனை வேண்டாம், தாய் வேண்டாம், எல்லாம் வேண்டான்னு போனான். ஆனால் தான் தாயார் செத்துட்டான்னு சொன்ன உடனே இவன் ஓடோடி வந்தான். வரும்போது அவன் தாயார மரக்கட்டையை அடுக்கி அதுக்கு மேலே படுக்க வச்சு தீ வைக்க போனாங்க. இப்போ வந்த உடனே சொன்னான்,
என் தாயாரின் பட்டுமேனி நோகி விடக்கூடாது, மரக்கட்டை மேலே வச்சு தீ வைக்காதீங்கடா பாவீங்களா. அப்போ மேலே எதுக்கடா ஆகும்? பச்சை வாழை மட்டை வெட்டி வர சொல்லி அதை அடுக்கி அதன் மீது படுக்க வச்சு தீ வைங்கடான்னு சொன்னாங்க. சில பேர் சிரிச்சான், எப்படா பச்சை வாழை மட்டை எரியணும்னு கொண்டு வந்தான், நீ பச்சை வாழை மட்டை கொண்டு வாடான்னு சொல்லி பச்சை வாழை மட்டை வெட்டி வர சொல்லி அதன் மீது தன் தாயாரை படுக்க வச்சு பட்டினத்தாரே பாடினாராமே. ஐயரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையல் என்ற போதையை பரிந்தெடுத்து செய்ய இரு கைப்புறத்தில் ஏந்தி கனகமுத்தம் தந்தாளை எப்பிறப்பில் காண்பேனி நீ முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து அந்திபகலாய் சிசுவை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாய் தனக்கோ நான் எரிய தழல் மூட்டுவேன். பட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் கட்டிலும் வைத்தன்னை காதலித்து முட்ட சிறைகளிட்டு சீராட்டி காப்பாற்றும் தாய் தனக்கோ நான் விறகிலிட்டு தீ மூட்டுவேன். நொந்து நோகாமல் மலைதந்து வளர்த்தெடுத்தது ஆளாமே அந்திபகல் கையில் கொண்டனை காப்பாற்றும் தாய் தனக்கோ நான் மெய்யிலே தீ மூட்டுவேன். சொல்லிட்டு அரிசியோ நான் இடுவேன் ஆத்தாள் தனக்கு வரிசையிட்டு பார்த்து என்னை அழைச்சாலே அவள் வாயில் அவளை அரிசி இட போகிறேன் எல்லாரும் வாருன்னு கூப்பிட்டு பட்டினத்தார் சொன்னாராம், நேற்று இருந்தாள் என் அன்னை வீற்றிருந்தாள் வீதினில், இன்னைக்கு வெந்து நீராயிட்டாலே அம்மா அம்மான்னு சொல்லி விழுந்து அழுதான். அவன் துறவரமாக போனால் கூட தாய் பாசத்தை இழக்காம ஓடி வந்தான் பார், அதுதான் அம்மாங்கிறது ஒன்று. ஆக அந்த அம்மா எவ்வளோ முக்கியத்துவம் தெரிஞ்சுதான் நம்ம தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு காரியமும் பெண்களுக்காகவே செஞ்சிட்டு இருக்கார். அவர் ஆட்சியில் யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. நான் இந்த தாய்க்குலம், என்னை பெற்ற தாய்க்குலம், என் மனைவி பெண் தான், நான் பெத்த பிள்ளை பெண்ணு தான் சொல்லிட்டு பெண்களுக்காக அத்தனை காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் இன்னைக்கு பெரிய தலைவர் ஆக இன்னைக்கு ஆயிட்டார். எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இன்னைக்கு நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் பெயர் இன்னைக்கு எல்லா இடத்திலும் இன்னைக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு. இந்த 1 வருஷத்தில் இன்னும் மிச்சமீதி சலுகைகள் நிறைய செய்ய இருக்கிறார். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு தருவதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு நல்ல காரியம் செய்ய இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம கழகத்தோழர்கள் பணிவோட ஒன்று வேண்டுகோள், திமுக தொண்டை விழாமலே வாழலை, ஆனால் வீழ்ந்த போதெல்லாம் எழுந்து நின்றான், அவன் தான் திமுக தொண்டன் என்பதற்கு உதாரணமாக நாம இதுவரைக்கும் விழல, ஆனா விழுந்தாலும் எழுந்து நிற்கிறோம். அந்த எழுந்து நிற்கிற சக்தியை நமக்கு தந்தது ஐயா கலைஞர், நம்ம ஐயா உதயநிதி, நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின், அடுத்து நம்ம ஐயா உதயநிதி ஸ்டாலின். இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வேற எவனாலும் இந்த ஆட்சியை பிடிக்க முடியாது என்று சொல்லி அந்த அற்புதமான அந்த கலைஞர் குடும்பம் தான் நம்மை காப்பாற்றும், இந்த நாட்டை காப்பாற்றும், உங்களை காப்பாற்றும். ஆக அந்த குடும்பத்திற்கு நாமெல்லாம் விசுவாசமான தொண்டனாய், விசுவாசமான ஊழியனாய், விசுவாசமான நம்ம வாக்காளர்களாய் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எனது ஊருக்கார எங்கள் ஐயா சுரேஷ் சேகர் அவர்கள், அவங்க மாமனார் நாராயணத்தவர் பெரிய தேங்காய் வியாபாரி, இவர் சிவகிரியில் சம்பந்தம் பண்ணியிருக்கார். அதனால தான் உங்களை விபிராஜன் கூட்டம் கூப்பிட்டாரான்னு கேட்காதீங்க. இல்லை, எங்கள் ஐயா மாசு சென்னையில் மாவட்டத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த எளியவனை எப்படியாவது கூப்பிட்டுருவார். நான் ஒரு பெரிய பேச்சாளர் இல்லை, ஆனால் நான் என் வயசு 75 வயசாச்சு. சும்மா டையக்கே அடித்து மேக்கப் பண்ணிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். 75 வயசில் கட்சி தான் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆக எனக்கு வேற இன்கம் சோர்ஸ் எதுவும் கிடையாது. எனக்கு கட்சியில் இந்த பேச்சாளர் மட்டும்தான். ஒரு 4 கூட்டம் பேசி தான் என் புல போட்டுங்க நிலைமையில இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனாலும் கலைஞர் தான் கழகம், கலைஞர் தான் கழகம் தான் கலைஞர் என்பதில் கருத்து வேறுபாடு கொள்ளாமல் இருக்கக்கூடிய 1 கோடி தொண்டர்களில் விபி ராஜனும் ஒருவன். இந்த ஆட்சியில் என்ன லாபம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஆட்சிக்கு துணையாக நாம் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருக்கிற தொண்டர்களில் நானும் ஒருவராக இருக்கிற காரணத்தினால் அன்புமிக்க பெரியவர்களே, என்னுடைய பேச்சையும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டமைக்கு உங்கள் தாழ்தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.